எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 35வது அதிகாரம் 839வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் ஏசாயா 35வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நன்றாய் கவனியுங்கள். ஏசாயா 35:4. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை இரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கடைசி 3 வார்த்தைகள், அவர் வந்து உங்களை இரட்சிப்பார். எத்தனை பேர் இந்த மாதத்தின் இந்த முதல் நாள் இந்த காலை நேரத்தில் தைரியத்தோடு என் கூட சேர்ந்து உங்க வலது கரத்தை உயர்த்தி இப்படி சொல்ல போறீங்க, அவர் வந்து என்னை இரட்சிப்பார். வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்கள், அவர் வந்து என்னை இரட்சிப்பார். கடந்த மாதம் காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்பவைகள் இந்த மாதம் காத்திருக்க வைத்தவர் வந்து செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். He will come and save you. எல்லா காரியத்திலிருந்து ரட்சிக்கிறவர் வருவார். மனம் பதறுகிறவர்களை பார்த்து இந்த மாதம் துவங்கும் போதே சில பதற்றத்தோடு பார்க்கிற உள்ளத்திற்கு ஆம், இந்த மாதம் முதல் நாள் இந்த காலை நேரத்தில் பலிபீடத்திலிருந்து ஆவியானவர் பேசுகிற வார்த்தை இதுதான். எந்த காரியத்தை குறித்த கலக்கம் உனக்கு தேவையில்லை. பல ஆண்டுகள் நீ சந்தித்த பிரச்சனைக்கு இந்த மாதத்திலே கர்த்தர் ஒரு முடிவை கட்ட போகிறார். பல காரியத்தில் இந்த மாதத்திலே தேவன் ஒரு ரட்சிப்பை கட்டளையிட போகிறார். இது எப்படி சாத்தியமாகும்? அவர் வருவார், அவர் ரட்சிப்பார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? சில கட்டுல இந்த மாதம் எனக்கு விடுதலை கிடைக்க போகுது. சில நிந்தனைகள் இந்த மாதம் மாற போகிறது. சில அவமானங்கள் மாற போகிறது. சில வெட்கங்கள் மாற போகிறது. சில நிபச்சொற்கள் மாற போகிறது. சில காரியத்தில் தேவன் எனக்கு ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். நம்புற தேவ பிள்ளைங்க ஆர்ப்பரிப்போட இந்த வார்த்தை எனக்கானது. என் மீட்பர் வருகிறார், என்னை இரட்சிக்கிறவர் வருகிறார். ஜீசஸ் அவர் வருவார், அவர் இரட்சிப்பார். ஒவ்வொரு நாள் காலையில இந்த நாளை குறித்த ஒரு பயம் உண்டாகும் போது காலையில் எழுந்ததும் இந்த வார்த்தையை சொல்லிருங்க, அவர் வருவார், அவர் ரட்சிப்பார். பக்கத்துல 2 பேரை கை கொடுத்து சொல்லுங்க, அவர் வருவார், அவர் ரட்சிப்பார். வேற யார் வந்தாலும் ரட்சிப்பு கிடையாது. அவர் வருவார், அவர் ரட்சிப்பார். ஆமென். ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை தைரியத்தோடு சொல்லிவிட்டு நான் செய்திக்குள் போக விரும்புகிறேன். நேற்று இரவிலும் சொன்ன வார்த்தை, தம்முடையவர்களுக்காய் அவர் வருகிற தேவன். ஹல்லேலூயா. பொதுவாகவே ஆபத்தில் நம்மோடு இருக்கிறவர்கள் நம்மை விட்டு விலகுவார்கள். நெருக்கத்தில் நம்மோடு நெருங்கி இருக்கிற அநேகர் விலகி போவார்கள். ஆனால் நான் ஆராதிக்கிறவர் அப்படிப்பட்டவர் அல்ல. என்னுடைய அனுகூலத்தில் என்னோடு இருப்பதை விட என் பிரதிகூலத்தில் என்னோடு அதிகம் இருக்கிறவர். என்னை இரட்சிக்க என் தேவன் வருவார் என்று விசுவாசிக்கிறவங்க. ஹல்லேலூயா. அவர் வரும்போது நாம எப்படி சொல்ல வைப்பார் தெரியுமா? ஏசாயா 25வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. வாசிங்கள். ஏசாயா 25:9 வசனம். அக்காலத்திலே இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை இரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருடைய இரட்சிப்பினால் களிகூர்ந்து அக்காலத்திலே சொல்ற இடத்துல விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஜூன் மாதத்தில், இந்த ஜூன் மாதத்தில் இவரே அவர் என்னை ரட்சிப்பார்னு சொல்லிட்டு இருந்தவன் இப்ப இவரே என்றானா பக்கத்துல வந்துட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஜூன் மாதம் என் பக்கத்துல நின்று கர்த்தர் சிலதை செய்ய போறார். நம்புற தேவ பிள்ளைங்க. கடந்த மாதங்களில் எல்லாம் அழுகையோடு வந்த உள்ளத்திற்கு இந்த மாதம் ஆனந்த பலி செலுத்துகிற மாதமாய் கர்த்தர் மாற்றுவாராக. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? பல நாட்கள் அழுத என் அழுகைக்கு இந்த மாதம் மகிழ்ச்சி உண்டாக போகிறது. பல நாட்கள் எதிர்பார்த்த ரட்சிப்பு இந்த மாதத்தில் எனக்கு உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். தனித்து வந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற உள்ளமே, இந்த மாதத்தில் உன் கூடாரத்தில் ரட்சிக்கத்தக்க ஒரு கிரியை கர்த்தர் நடப்பிக்க போகிறார். ஓ ராபா சந்தரா, தனிமையாய் வந்து ஆராதித்துக் கொண்டிருந்தாய், விசுவாசத்தோடு ஆராதித்தாய். என்னை ரட்சித்தவர் என் குடும்பத்தை ரட்சிப்பார் என்கிற ஏக்கத்தோடு ஆராதித்த உள்ளத்திற்கு இந்த காலை நேரத்தில் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுகிறேன், உன் குடும்பத்தில் ரட்சிப்பின் கிரியை நடக்க போகிறது. ஹல்லேலூயா. உன்னை ரட்சிக்க வந்தவர் உன் குடும்பத்தை ரட்சிக்க இந்த மாதம் வரப்போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பல நாட்கள் தேவ சமூகத்தில் என் ஆண்டவர் வந்து என்னை ரட்சிக்க மாட்டாரோ, என் கர்த்தர் வந்து இதில் ஒரு கிரியை செய்ய மாட்டாரோ பயந்து இருந்த அநேக உள்ளத்தின் வாழ்க்கையில இந்த மாதம் கர்த்தர் வந்து கிரியை செய்ய போகிறார்.
எதிர்ப்பார்கள், ஒவ்வொரு நாளும் எதிர்ப்பாருங்கள். அவர் சும்மா பேசுகிற தேவன் அல்ல. சும்மா ஒரு வார்த்தையும் அவர் பலிபீடத்திலிருந்து பேச மாட்டார். அவர் ஒரு வார்த்தையை சபைக்கு பேசுகிறார் என்றால் அதை விசுவாசிக்கிறவன் வாழ்க்கையில அதை நிறைவேற்ற ஆண்டவர் வருவார். ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு அனுப்பப்பட்ட வார்த்தை அது இஸ்ரவேலின் மேல் வந்து இறங்கிச்சு. ஆமென். அனுப்பிடுவார் வார்த்தையை, இறக்க வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. ஹல்லேலூயா. இறக்க வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. ஏன் யாக்கோபுக்கு அனுப்பப்பட்ட வார்த்தை அது யாக்கோபின் மேல் வந்து இறங்கிடுச்சுன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் இஸ்ரவேலின் மேல் வந்து இறங்கிடுச்சு? யாக்கோபு எப்பொழுது இஸ்ரவேலாய் தன்னை மாற்ற ஒப்பு கொடுத்தாரோ, ஆமென், அப்போ வார்த்தை அனுப்பிட்டாரு. அது என் வாழ்க்கையில வந்து இறங்கும்படி நான் தான் என்னை ஒப்பு கொடுக்கணும். நான் என்னை ஒப்பு கொடுக்கணும். இந்த மாதம் முதல் நாள் காலையில் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். ஆமென். உன்னை ரட்சிக்கிறவர் வருவார். இனி இந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்டு இந்த வார்த்தைக்கு நான் இடம் கொடுக்கும் போது, ஆமென், அவர் ரட்சிக்க வரும்போது நான் ஒதுங்கிடணும். ஆமென். யவீரு வீட்டில் மகளை உயிரோடு எழுப்ப இயேசு உள்ள என்றாகும் போது யவீரு ஒதுங்கிட்டார். அதன் அடையாளம் தான் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் வெளியே போன்னு சொல்லும் போது யவீரு தடுக்கவில்லை. யவீரு தடுக்கவில்லை. யவீரு அவர் செய்யறதுக்கு இடம் கொடுக்கிறார், செய்கிறதற்கு இடம் கொடுக்கிறார். அவர் ரட்சிக்க வரும்போது இந்த மாதத்திலே இந்த வார்த்தை எடுத்ததுனால சொல்ல விரும்புகிறேன். இந்த வார்த்தையை நான் எழுதவில்லை, ஆனால் அவர் சொல்ல வைக்கிறார். இந்த மாதம் அதிகம் அவர் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்வார். அவர் கிரியை செய்ய உங்கள் வாழ்க்கையில இடத்தை அதிகம் கொடுங்க. ஆமென். அவர் செய்ய வரும்போது நீங்க தடுக்காதீங்க. மரியாள் பந்தி விசாரிப்புக்காரங்க கிட்ட போய் சொல்ற வார்த்தை, அவர் செய்வார், ஆனா நீ சொல்றபடி கிடையாது, அவர் சொல்றபடி நீ செய்யணும். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ இனி ஃபுல்லா அவர் கண்ட்ரோல் எடுப்பார். அவர் கண்ட்ரோல் எடுக்கும்போது நீ அதுக்கு இடையில போய் நின்றுட்டு ஆலோசனை கொடுக்காத. நீ அதற்கு இடையில போய் நின்றுட்டு எதையும் செய்து கொண்டிருக்க. அவர் என்ன சொல்லுகிறாரோ இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் அவர் சொற்படி கேட்டு நடவுங்கள். இதுவரை கண்டிராத அதிசயங்களை கர்த்தர் இந்த மாதத்திலே காண பண்ணுவார் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காலை நேரத்திலும் இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு நம்மோடு இடைப்படுவாராக. ஆனாலும் இன்று இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் பேச விரும்புகிற காரியம், இங்க யாரை பார்த்து இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது என்றால், முதல் வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது மனம் பதறுகிறவர்களை பார்த்து, பயப்படுகிறவர்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று. ஒரு தேவ பிள்ளை பயப்படும் போது என் ஆண்டவர் செய்கிற மிகப்பெரிய கிரியை தான், அவர் தூரத்திலிருந்து கிரியை செய்ய மாட்டார், அவர் பக்கத்தில் வந்துடுவார். ஆமென். அவருடையவர்கள் பயந்து இருக்கும் போது அவருக்கு தூரத்திலிருந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. பாருங்க, இயேசு கிறிஸ்து மரித்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3 நாட்களை இப்பொழுது உயிர் தெழுந்து விட்டார். ஆனால் யோவான் 20வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, வாசியுங்கள். யோவான் 20வது அதிகாரம் 19வது வசனம். முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில், நல்லா கவனிங்க, யூதர்களுக்கு இப்பொழுது பயந்து தம்முடைய சீஷர்கள் கதவுகளை பூட்டி கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இப்பொழுது காலையில் உயிர் தெழுந்து விட்டார். தம்முடைய சீஷர்களுடைய நிலையை இப்பொழுது பார்க்கிறார். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் பயந்து இருக்கிறார்கள். ஆனா காதுல செய்தி வந்துட்டு இயேசு உயிரோடு எழுந்து விட்டார் என்று. ஆனாலும் இருக்கிற பயத்தினால இப்பொழுது அவர்கள் செய்த காரியம் எல்லாத்தையும் பூட்டிட்டு இருக்கிறாங்க, வெளியில தலை காட்ட முடியல. பயந்து அறைக்குள் இருக்கும்போது இயேசு செய்த காரியம், இயேசு வந்து நடுவே நின்றார். தேவ பிள்ளை ஒரு விஷயத்துல பயப்படுறீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் தூரத்திலிருந்து கிரியை செய்ய மாட்டார், உங்கள் நடுவில் வந்து கிரியை செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பல முறை வேதத்தில் கொடுக்கப்படுகிற ஒரு வார்த்தை தான், பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். இந்த காலை நேரத்தில் பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய ஊழியக்காரனாய் தைரியத்தோடு சபையை பார்த்து சொல்லுகிற எந்த காரியத்தை குறித்து பயப்படாதீர்கள். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் அனுமதி இல்லாம என் தலையில் உள்ள ஒரு முடி கூட, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். டெய்லி சீப்ல எடுக்கும்போது முடி போகுது, அதுவும் அவர் பெர்மிஷன் கொடுத்ததுனால தான். அவர் அனுமதி இல்லாம என் தலையில் ஒரு முடி கூட, ஆமென், என் முடிதான் இதுங்கிறது ஆண்டவருக்கு எப்படி தெரியும்? இப்ப சர்ச்செல்லாம் நீங்க முடிச்சிட்டு போன பிறகு இந்த கிளீன் பண்ணுவாங்க பாருங்க, சர்ச்சில் நீங்க போன பிறகு உங்களுடைய ஆத்துமாக்கள் கீழே அடக்கம் உங்க முடிகள், ரைட்? இந்த முடி எடுத்து ஒவ்வொரு நாளும்
க்ளீன் பண்ணவங்க பாஸ்டர் இது அந்த பிரதருக்கு முடியாகும் இப்படின்னு சொல்ல மாட்டாங்க மொத்தத்தில் கூட்டி. ஆனால் அந்த கூட்டத்தில் இது யாருக்கு முடியும் அவருக்கு தெரியும். அது எப்படி தெரியும்? எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாங்க, ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்து எங்கள் அப்பா கிட்ட அந்த பேப்பர் கட்டிங் இருந்துச்சு. இப்போ அது எங்கே போச்சுன்னு தெரியல. ஒரு முடியை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அவங்க ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்தபோது நம்ம கையில் இந்த ரேகை இருக்குதுல்ல, இதே போல் நம்ம முடியல ரேகை இருக்கான். ஒரு ஆளுக்கு முடியல உள்ள ரேகை இன்னொரு ஆளுக்கு முடியல கிடையாது, சேம் கிடையாது. எப்படி ஒவ்வொருத்தருடைய கைக்கு ரேகை வித்தியாசம் இருக்கோ அதே போல் ஒவ்வொரு முடிக்கு ரேகை வித்தியாசம் இருக்கு. என் கர்த்தர் என் முடிய கூட வார்த்தை தான் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் அறியாமல் ஒன்றும் நடக்காது. எனவேதான் எந்த காரியத்தை குறித்து பயப்படாதீர்கள். இப்பொழுது சீஷர்கள் பூட்டிய அறைக்குள்ளே பயந்து இருக்கும்போது இயேசு வந்து நிற்கிறார். வந்து நின்று சமாதானம் என்று சொல்லி அவர்களோடு பேசின போது 20வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. கடைசி வார்த்தை, சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். எத்தனை பேர் இந்த மாதத்துல தைரியத்தோடு சொல்ல போறீங்க? பல பயத்தின் நடுவில் நான் என் கர்த்தரை இந்த மாதத்துல பார்த்து சந்தோஷப்பட போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரம் இன்னும் குறுகி போகவில்லை. நான் என் நிலை அறிந்து நான் பயப்படுகிறேன் என்று தெரியும் போது அவர் எனக்கு தூரமாய் அல்ல, அவர் எனக்கு சமீபமாய் வருகிறவர். எனவேதான் தாவீது இப்படி சொல்லுகிறார். சங்கீதம் 34வது சங்கீதத்தில், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும், 4வது வசனம், என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார், என்னை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். நான் பயப்படும் போது என் ஆண்டவர் தூரத்திலிருந்து கிரியை செய்கிறவர் அல்ல, அவர் எனக்கு சமீபமா என் பக்கத்தில் இருந்து உதவி செய்கிறவர். இந்த காலை நேரத்தில் நேரம் அதிகம் போகிறபடி நான் வார்த்தைக்குள் போக விரும்புகிறேன். பயப்படுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும், மனம் பதறுகிறவர்களுக்கு இந்த மாதம் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். எந்தெந்த காரியம் உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குது இந்த மாதத்துல, எந்த காரியம் உங்களுக்கு ரொம்ப பயத்தை உண்டாக்குகிறது போல இருக்குதோ, அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற தேவ பிள்ளையே, இந்த மாதத்தின் முதல் இந்த நேரத்திலேயே தைரியத்தோடு ஆலயத்திலே நீங்கள் வந்திருப்பதை உங்களை பலப்படுத்தும்படி இந்த வார்த்தை சொல்லுகிறேன். எந்த காரியத்தை குறித்து பயப்படாதீங்க. ஆமென். பக்கத்தில் இந்த வார்த்தையை பயம் இல்லாம சொல்லுங்க, பயப்படாதீங்க. நீங்க சொல்றதுல பயப்படாம இருந்தா ஓகே. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் தேங்குகிறாய்? உன் ரட்சிப்பு எங்கிருந்தும் அல்ல, உன் ரட்சிப்பு தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. வேதத்திலே ஒரு 3 காரியங்களை முன்வைத்து, 3 நபர்களை முன்வைத்து ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, யாக்கோபு ஒரு காரியத்தை குறித்து பயப்படுகிறான். அவன் இந்த காரியத்தை குறித்து பயந்த போது ஆண்டவர் தூரத்திலிருந்து பதில் கொடுக்கவில்லை. 28வது அதிகாரத்தில் நமக்கு தெரியும், கல்லெடுத்து படுத்துக் கொண்டிருந்த போது எங்க போகணும்னு தெரியாம இருக்கும்போது கர்த்தர் மேலிருந்து அவனுக்கு பேசினார். ஆனா இன்னொரு தருணம் வருகிறது, அந்த நேரத்தில் அவர் மேலிருந்தல்ல, அவன் பக்கத்தில் நின்று பேசுகிறார். ஏன் இப்பொழுது அவன் பக்கத்தில் நின்று பேசுகிறார் என்றால், இப்பொழுது அவன் இருக்கிற நிலை எப்படிப்பட்ட நிலை என்றால் பயப்படுகிற நிலை. ஆதியாகமம் 32வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்திலே யாக்கோபு இப்படி சொல்லுகிறார், வாசிங்கள். நீ இது உமது அடியானாகிய யாக்கோபுடைய ஆதியாகமம் 32வது அதிகாரத்தின் 11வது வசனம். என் சகோதரனாகிய ஈசாவின் கைக்கு என்னை தப்புவியும் அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன் என்றார். இப்பொழுது இந்த யாக்கோபை பற்றிருக்கிற இந்த பயம் எப்படிப்பட்ட பயம் என்றால், 9-10 வசனங்களில் இந்த நன்மைகளை குறித்து என்ன சொல்லுகிறார்? 9-10 வசனங்களை வாசிங்கள். யாக்கோபின் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் இவ்வளவேனும் பாத்திரம் அல்ல, நான் கோலும் கையுமாய் யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் என்கிறார். யாக்கோபு தெளிவாய் ஒரு வார்த்தை சொல்றார், ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் அத்தனையும் நான் உண்டாக்கினது அல்ல, தேவரீர் காண்பித்த தயவும் நீர் என்னில் பாராட்டின கிருபையும் தான் எனக்கு இத்தனை நன்மைகளையும் உண்டாக்கினது. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் தைரியத்தோடு சொல்ல முடியும், நான் அனுபவிக்கிற அத்தனை நன்மைகளும் நான் உண்டாக்கினது அல்ல, தேவன் பாராட்டின தயவுன்னு சொல்றவங்க கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஹalleluya. இதை ஒரு தேவ பிள்ளை மறந்துடவே கூடாது. நாம் அனுபவிக்கிற, நாம் பெற்றுக்கொண்ட, நம்முடைய கரத்தில் இருக்கிற எல்லா நன்மைகளும் நாம் உண்டாக்கினது அல்ல. யாக்கோபு சொல்ல, வெறும் கோலும் கையுமாய் இந்த ஆற்றை கடந்தேன். ஆனா இன்னைக்கு இந்த 2 பரிவாரங்களுக்கு ஆண்டவரே, இந்த இப்படி இவ்வளவு பெரிய நன்மை எனில் உண்டானதுக்கு காரணம் நான் உண்டாக்கினேன் என்றல்ல, நீர் தந்தது ஆண்டவரே. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் எனக்கு ஈவாய் கொடுத்து நான் கரத்தை நீட்டி அதை வாங்கிக்கிட்டேன்ப்பா. நீர் கொடுத்த நன்மை. இப்பொழுது யாக்கோபுக்கு என்ன பயம் பிடிச்சிருச்சுன்னா, அவர் தந்தது தன்னை விட்டு இழந்துருமோ, என் கையில் அவர் தந்தது என்னை விட்டு பறி போகுதேங்கிற ஒரு பயம். ஏசா வருகிறான், பேசி பார்த்தான், அவன் அடங்கவில்லை. இன்னும் எதிர்த்து வருகிறான் என்று தெரிந்ததும் யாக்கோபு இப்பொழுது என்ன செய்ய போகிறான் என்றால், தன்னுடையவைகள் எல்லாவற்றையும் ஏசாவுக்கு கொடுக்க போகிறான். இப்போ ஏசாவுக்கு பாருங்க, அந்த வார்த்தையை யாக்கோபு அவனுக்கு முன்பாக போகிற இடத்தில் எப்படி சொல்கிறார்? 16வது வசனத்தை வாசிங்கள். ஆதியாகமம் 32:16வது வசனம். வேலைக்காரர் கையில் ஒவ்வொரு மந்தையை தனித்தனியாக ஒப்புவித்து, நீங்கள் மந்தைக்கு முன்னும் பின்னுமாக இடம் விட்டு எனக்கு முன்னாக ஓட்டிக்கொண்டு போங்கள் என்றான். 17வது வசனம். முன்னே போகிறவனை நோக்கி, என் சகோதரனாகிய ஏசா உனக்கு எதிர்ப்பட்டு, நீ யாருடையவன், எங்கே போகிறாய், உனக்கு முன் போகிற மந்தை யாருடையது என்று உன்னை கேட்டால், நீ இது உமது அடியானாகிய யாக்கோபுடையது, இது என் ஆண்டவனாகிய ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி, இதோ அவனும் எங்கள் பின்னே வருகிறான் என்று சொல் என்று. அவன் சொல்ற வார்த்தையை கவனிங்க. இது உமக்கு கொடுக்கிற வெகுமதின்னு சொல்லிட்டு கடைசி வார்த்தை சொல்லு, அவனும் எங்கள் பின்னே வருகிறான் என்று சொல். வேலைக்காரங்க கிட்ட என்ன சொல்லி விடுறான்னா, இது ஏசாவுக்கு கொடுக்கிற கிஃப்ட்னு சொல்லி கொண்டு கொடுன்றார். வேலைக்காரங்க கிட்ட சொல்லிட்டார். ஆனா ஆண்டவர் கிட்ட என்ன சொல்றார்? ஆண்டவர் என்ன விட்டு போகுது, ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த நன்மை எல்லாம் இழக்க போகிறோம் என்கிற ஒரு நிலை வரும்போது நம்மை அறியாமலே ஒரு பயம் பிடிக்கும். தேவன் தந்தது என் கையை விட்டு போகுது, தேவன் தந்த பிள்ளை என் கையை விட்டு போறானே, தேவன் தந்த குடும்பம் என் கையை விட்டு போகுது, தேவன் தந்த சில நன்மைகள் என் கையை விட்டு போகுது, தேவன் தந்த சில ஆவிக்குரிய வரங்கள் என் கையை விட்டு போகுது, தேவன் எனக்கு தந்த அந்த அபிஷேகம் என் கையை விட்டு போகுது. இப்படி ஒரு நிலையில ஒரு தேவ பிள்ளை வரும்போது நம்மை அறியாமலே ஒரு தேவ பயம் பிடிக்கும். இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தேவன் தந்தவைகள் இழந்து நிற்பது தேவனுக்கு பிரியம் கிடையாது. தேவன் தந்த ஒன்றையும் நாம் இழந்து நிற்பது தேவனுக்கு பிரியம் கிடையாது. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது ஒரு வார்த்தை இப்படி சொல்லுவார். யோவான் 6வது அதிகாரம் அதோடைய 39வது வசனத்தை வாசிங்கள். யோவான் 6வது அதிகாரம் 39வது வசனம். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தம். இந்த வார்த்தையை சபைக்கு இந்த காலை நேரத்திலே எச்சரிப்பாய் சொல்ல விரும்புகிறேன். தேவன் உங்களுக்கு தந்தது ஒன்றும் இழந்து போக கர்த்தர் விரும்பவில்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவைகளை சொல்லும் போது நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சொல்லுகிறேன், உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் சொல்லுகிறேன். முதலாவது ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள வரேன். தேவன் தந்த ரட்சிப்பு நாம் பெற்றுக்கொண்டதல்ல, தேவன் கிருபையாய் கொடுத்தது. தேவன் தந்த ரட்சிப்பு நாம் இழந்துடக்கூடாது. இரண்டாவது, தேவனோடு பண்ணின உடன்படிக்கை நாம் இழந்துடக்கூடாது. 3, தேவன் தந்த அபிஷேகம் நாம் இழந்துடக்கூடாது. தேவன் கொடுத்த கிருபை வரங்கள் நாம் இழந்துடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அது என்னில் வளர வேண்டுமே தவிர அது என்னை விட்டு ஒரு நாளும் பறிபட்டு போயிடக்கூடாது. தாவீது தன்னை விட்டு அபிஷேகம் போகுது, பரிசுத்த ஆவி போகுது தெரிஞ்சதும் பாதத்தில் விழுந்து கேட்கிறார், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியை மட்டும் என்னை விட்டு எடுத்துறாதீங்க, உம்முடைய இரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தருவீராக. அப்படி நான் இழந்து நிற்பேனே, ஆனால் என் ஆண்டவருக்கு அது விருப்பம் கிடையாது. ஆமென். அதனாலதான் தாவீது ஒரு சூழ்நிலையில் அத்தனை தன் மனைவிமார்கள் பிள்ளைகளை சத்துரு பிடித்து கொண்டு போனது தாவீது இருந்து கேட்கிறார், ஆண்டவரே நான் போவேனா, நான் பின்தொடர்வேனா, நான் அதை பிடித்துக் கொள்வேனா என்று கேட்டபோது ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறோம், நீ போ, அதை பிடித்துக் கொள்வா என்று சொல்வதை விட்டுவிட்டு அவர் என்ன சொல்கிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வா என்றார். அதாவது தேவன் தந்ததுல ஒண்ணு கூட உன் கையை விட்டு மிஸ் ஆயிடக்கூடாது. ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி, உலக பிரகாரமான வாழ்க்கையானாலும் சரி, கிருபையாய் பூமியிலே ஜனிப்பித்தார், நம்மை வளர பண்ணுகிறார், ஒவ்வொரு நாளும் கிருபை தருகிறார், நன்மையை காண வைக்கிறார். கர்த்தர் கொடுத்த கிருபை நாட்களை சரியாய் பயன்படுத்தணும். நமக்கு குடும்பத்தை கொடுக்கிறார், மனைவி கொடுக்கிறார், புருஷன் கொடுக்கிறார், பிள்ளைகளை கொடுக்கிறார், பேர பிள்ளைகளை கொடுக்கிறார். கர்த்தர் கொடுத்த ஒன்றும் நாம் இழந்து நிற்பது தேவனுக்கு விருப்பம் கிடையாது.
ஹல்லேலூயா. எனவேதான் கர்த்தர் கொடுத்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் முதலாவது. இரண்டாவது, அந்த நன்மையை கர்த்தர் பாதுகாத்து நடத்தும்படி அதிகமாய் ஜெபியுங்கள். ஏதேன் தோட்டத்திலே ஆதாமை கொண்டு வந்து நிறுத்தி கர்த்தர் போட்ட கட்டளை என்ன தெரியுமா? இதை காக்கவும் இதை பண்படுத்தவும் ஏற்படுத்தின என்றார். அப்போ ஏதேன் தோட்டத்தை கர்த்தர் கொடுத்து விட்டு கர்த்தரை ஆதாம்கிட்ட எதிர்பார்க்கிறது, இதுல இருந்து ஒண்ணு கூட மிஸ் ஆயிடக்கூடாது. 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்தை மத்த 25வது அதிகாரத்தில் கர்த்தர் உவமையை சொல்லும்போது சொல்லுகிறார், 3 பேரை கூப்பிட்டு கொடுக்கிறார். 3 பேரை கூப்பிட்டு ஒருவன் கையில 5 தாலந்து கொடுக்கிறார், ஒருவன் கையில 2 தாலந்து கொடுக்கிறார், ஒருவன் கையில 1 தாலந்து கொடுக்கிறார். கொடுத்துட்டு அவர் திரும்ப வந்து பார்க்கும்போது அவர் யாரை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார் தெரியுமா? 5ஐ 10ஆய் மாற்றினவனை கண்டேன், 2 4ஆ மாத்தினவனை கண்டேன். ஆனா ஒன்னு அவன் சேஃபா தான் வச்சான். ஆனா எப்படி வச்சுட்டானா? மண்ணுக்குள்ள வச்சுட்டான். மண்ணுக்குள்ள வச்சுட்டான். அவர் கொடுத்தது போல கையில வச்சு, ஆண்டவரே என்னால இதை 2ஆ மாற்ற முடியல, ஆனா நான் உன்னை பத்திரமா என் கையிலே வச்சுக்கிட்டேன், இப்படி சொல்லியிருந்தா கூட ஒருவேளை மன்னிச்சிருந்திருப்பார். அவன் என்ன பண்ணிட்டான்? மண்ணுக்குள்ள வச்சுட்டான். மண் என்னது? எதற்கடையாளம்? உலகத்திற்கு அடையாளம். தேவன் கொடுத்தவைகள் பரிசுத்தமானவைகள், அதுல உலக கரைப்படாதபடி காத்துக்கொள்ளுங்கள். ஆமென். கொடுத்ததை காக்கணும், கொடுத்ததை வளர பண்ணும். இந்த வார்த்தையை நான் ரிப்பீட் பண்றேன். கொடுத்ததை பாதுகாக்கணும், கொடுத்ததை வளர பண்ணணும். அப்படி செய்கிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற சாட்சி சர்டிபிகேட், உண்மையும் முத்தமான ஊழியக்காரனே அப்படின்னுவார். அப்ப கொடுத்தவைகள் இழந்து போவதை தேவன் விரும்ப மாட்டார். இப்பொழுது யாக்கோபுக்கு பயம் எதனால பிடிக்குதுன்னா, என் கையை விட்டு போகுது, என்னை விட்டு பறிக்கப்பட போகிறது. இந்த பயம் அவனை சூழ்ந்து கொண்டது. அவன் செய்த காரியம் என்னவென்றால், ஆதியாகமம் 32வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசிங்கள். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோட போராடினான். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை பலமுறை நாம் தியானித்த பகுதியானாலும் இந்த காலை நேரத்தில் அவர் வந்து ரட்சிப்பார் என்கிற வார்த்தையின்படியே, ஆமென், இப்படி ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிறீர்கள் என்றால், இப்படி என்னை விட்டு இழந்து போகுதே, என் குடும்பத்தின் காரியங்களை இழந்து போகுதே, கர்த்தர் கொடுத்தவைகளை என் கையை விட்டு போகுதே என்கிற ஒரு நிலை ஒரு தேவ பிள்ளைக்கு பயத்தை உண்டாக்குமானால், இந்த நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தான், வேற ஒன்றுமல்ல, தனித்து அவரோடு அதிக நேரம் உட்காருங்கள். தனித்து அவரோடு அதிக நேரம் உட்காருங்கள். யாக்கோபு செய்த பிரதானமான காரியம், ஆமென், அத்தனையும் என்னை விட்டு பறி போகுதே என்கிற பயம் சூழ்ந்த போது யாக்கோபு செய்த முக்கியமான காரியம், அவன் தனித்திருந்தான். யாரோடு தனித்திருந்தான்? தேவனோடு தனித்திருந்தான். அவன் தனித்திருந்த போது பைபிள் சொல்லுகிறது, அவர் அவனிடத்தில் வந்தார். அவர் வந்தார். வந்தவர் யாக்கோபை தோற்று போக விடவில்லை. யாக்கோபின் கையை விட்டு ஒன்று பறித்து போக விடவில்லை. கர்த்தர் வந்து யாக்கோபை ஏசாவின் கைக்கு இரட்சித்தார். அன்பு சகோதர, அன்பு சகோதரி, இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களே, ஒன்றும் உங்கள் கையை விட்டு போகாதபடிக்கு, ஒன்றும் நீங்கள் இழந்து போகாதபடிக்கு உங்கள் கரத்தில் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், தேவனோடு அதிக நேரம் தனித்திருங்கள். தேவனோடு அதிக நேரம் தனித்திருங்கள். தனித்திருக்கிறவன் வாழ்க்கையில் ஒன்றும் நஷ்டப்பட்டு போக கர்த்தர் விட மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றும் நஷ்டப்பட்டு போகாது. ஒன்னு இழக்க போறேன், என் குடும்பத்தில் ஒரு காரியம் நஷ்டப்பட போகுது, என் பிள்ளை கொஞ்சம் பின்வாங்கி போறான், இழந்து போக போறேன் ஒரு பயம் வருதுனாலே நீங்கள் செய்ய வேண்டிய பிரதானமான காரியம் வேற ஒன்று, என்ன செய்தாலும் இதுல ஒரு சக்சஸ் ஆகாது. ஒரே காரியம் தான், தேவனோடு தனித்திருங்கள். தேவனோடு தனித்திருப்பது மாத்திரமல்ல, அவன் போராடினான் என்று சொல்லுகிற வார்த்தையை ஓசியாவில் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 12வது அதிகாரத்தின் 4வது வசனம், அவன் தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான், அவன் அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். ஆமென். இந்த வார்த்தை இன்று காலையில் தியானிக்கும் போது என்னோடு இடைப்பட்ட வார்த்தை இதுதான். நீ உன்னை விட்டு சிலது கைவிட்டு போகுதுன்னு தெரிஞ்சிச்சுனா நீ அப்பா சமூகத்தில் இருந்து அழுதுருண்டார். அழுது, ஆமென், அதிக கண்ணீர் வடியுங்கள். பெற்றோரை, உங்க பிள்ளைங்க கைவிட்டு போறான்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே காரியம் தான், சமூகத்தில் இருந்து அழுதுருங்க, அழுதுருங்க. ஆமாம், நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் கண்ணீர் விடுங்கள். ஆமாம், கைவிட்டு போகுதுன்னு தெரிஞ்சதும் அழணும். போன பிறகல்ல, இன்னும் ஏசா வந்து பறிக்கவில்லை, இன்னும் ஏசா வந்து கை வைக்கவில்லை, கைவிட்டு போக போகுது. இது கொஞ்ச நேரத்தில் ஏசா வந்து கை வைக்க போகிறான். அந்த நேரத்தில் யாக்கோபு அழத் தொடங்க. நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? கைவிட்டு போன பிறகுதான் வந்து உட்கார்ந்து அழுவோம். இது வந்து யாக்கோபு அல்ல, இது ஏசா.
ஏசா பிந்தி அழுதும் பலனை காணாமல் போய்விட்டான். கைவிட்டு போன அந்த நேரத்தில் ஏசா அழுதிருப்பானால் யாக்கோபுக்கு இழந்து போக வேண்டியவைகள் திரும்ப கிடைத்தது போல இந்த ஏசாவுக்கு கிடைத்திருக்கும். ஆனால் அவன் அந்த நேரத்தில் அதை அப்படியே விட்டுட்டு எல்லாம் கைவிட்டு போன பிறகு ஓன அழுறான். அந்த அழுகையில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. கைவிட்டு ஒரு காரியம் கர்த்தர் எனக்கு கொடுத்த நன்மையில் ஒன்று என் கைவிட்டு போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு தேவ பிள்ளை செய்ய வேண்டிய முதல் காரியம் ஆமென் மனுஷனிடத்தில் போய் ஆலோசனை கேட்பதல்ல, ஹல்லேலூயா, இன்னொருத்தங்களை போய் சந்திப்பதல்ல. நமக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் ஒரே ஒரு இடத்திலிருந்து மட்டும்தான் வரும். அது தேவ சமூகத்திலிருந்து மட்டும்தான் உண்டு. விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தனித்திருந்து அழுங்கள். தேவ கரத்துல தேவ சமூகத்தில் உங்கள் கண்ணீரை அதிகம் ஊற்றுங்கள். நீ இழந்து நிற்பது தேவனுக்கு விருப்பம் அல்ல. ஆமென். இந்த வார்த்தை சொல்லும்போது ஒரு கேள்வி சபையை பார்த்து கேட்கிறேன். கர்த்தர் கொடுத்தவைகள் எந்த நிலையில் இருக்கிறது? கர்த்தர் கொடுத்த நன்மைகள் உங்கள் கரத்தில் எந்த நிலையில் இருக்கிறது? கர்த்தர் கொடுத்த கிருபைகள் உங்கள் வாழ்க்கையில் எந்த நிலையில் இருக்கிறது? கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை எந்த நிலையில் இருக்கிறது? கைவிட்டு போகிறது போல ஒருவேளை ஃபீல் ஆகுதுனா, ஆண்டவரை இழந்து போகிறேனே, என்னை விட்டு சத்துரு பறிக்க போகிறானே, என்னை விட்டு இது இன்னொரு கைக்கு போக போகுதேங்கிற ஒரு பயம் உண்டாகுதானா, இந்த காலை நேரத்திலே உங்களுக்கான வார்த்தை இதுதான். இந்த மாதம் அதிகம் தனித்திருங்கள். நீங்கள் அறியாத ஒருவர் உங்களுக்காய் வந்து ரட்சிக்க வருவார். நீங்கள் விசுவாசித்திருக்கிற ஒருவர் உங்களுக்காய் ரட்சிக்க வருவார். யாக்கோபை ஏசாவின் கையில் ரட்சித்தவர் உங்களை சத்துருவின் கையில் ரட்சிப்பாராக. ஹல்லேலூயா. பாருங்க, சூனேமியால் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் நமக்கு தெரிந்த பகுதி தான். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தில் அவள் பிள்ளை கேட்கவில்லை. ஆனால் எலிசா அவள் செய்த காரியத்தின் நிமித்தம் அவளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவளுடைய குறையை அறிந்து கேயாசின் இடத்தில் கேட்டு அறிந்து இப்பொழுது அவளை பிளஸ் பண்றார். அவளுக்கு ஒரு மகன் பிறக்கிறான். அவன் பிறந்து கொஞ்ச நாளில் அவன் மரித்து போகிறான். அவன் மரித்து போன போது அவள் செய்த காரியத்தை பாருங்கள். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் அதனுடைய 20 முதல் வாசிங்கள் வேகமாய். அவனை எடுத்து தாயினிடத்தில் கொண்டு போன போது மத்தியானம் மட்டும் அவள் மடியில் இருந்து செத்து போனான். அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய் தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடமிட்டும் போய் வரும்படிக்கு வேலைக்காரர்கள் ஒருவனையும் ஒரு கழுதையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்ல சொன்னான். யார் கிட்டையுமே தான் இழந்து போகிறதை குறித்து அவள் பேசவில்லை. தன் மகன் மரித்ததை குறித்து புருஷன்டையும் பேசல, வேலைக்காரங்க கிட்டையும் பேசல. இப்பொழுது வேலைக்காரர்களை கூட்டிக் கொண்டு எலிசா வீட்டுக்கு போய் கொண்டிருக்கும் போது எலிசா தூரத்திலே பார்த்து கேயாசியை முதலாவது ஃப்ரெண்ட்ல அனுப்புறார். போய் அவளுடைய நல விசாரி என்று கேட்டு அனுப்பும்போது கேயாசி இப்பொழுது வந்து பார்க்கும் போதும் கேயாசி எதிர்கொண்டு பார்த்தபோது அவள் சொல்லுகிற வார்த்தை 26வது வசனத்தை வாசியுங்கள். நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமாய் இருக்கிறாயா, உன் புருஷன் சுகமாய் இருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமாய் இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றார். அவள் சுகம்தான் என்று சொல்லி, நல்ல கவனிங்க, யார்கிட்டயுமே தான் இழந்து போகிறதை குறித்து புலம்பவோ அழவோ சொல்லவோ அவள் இடம் கொடுக்கவில்லை. எல்லார்கிட்டையும் தன்னுடைய நலமான காரியத்தை சொல்லிட்டா, நல்லாதான் இருக்கிறேன் நல்லாதான் இருக்கிறேன் நல்லாதான் இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்றால், ஒன்று, எனக்கு கர்த்தர் கொடுத்தது இழந்து போகுது, கர்த்தர் கொடுத்தது என் கைவிட்டு போகுதுன்னு தெரிஞ்சதும் அவள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் தெரியுமா? கேயாசி வந்து பேசின பிறகும் அவருக்கு இடம் கொடுக்காமல் அவள் செய்த காரியத்தை பாருங்கள். 27வது வசனத்தை வாசிங்க. பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவள் காலை பிடித்துக் கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமா இருக்கிறது, காலை பிடிச்சா. யார் காலை தெரியுமா? கேயாசி காலையில பிடிக்க வேண்டிய காலை பிடிச்சா. ஆமா, பிடிக்க வேண்டிய காலை பிடி. உன் குடும்பத்தில் ஒன்றும் நஷ்டமாகாது. பிடிக்க வேண்டியவரை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா உன் குடும்பத்தில் ஒன்றும் நஷ்டமாகாது. இந்த காலை நேரத்தில் சில உள்ளத்திற்கு இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். பிடிக்க வேண்டியவரை சரியா பிடி. அவர் பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிப்பார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. வழியில யார்கிட்ட இந்த காரியத்தை சொல்லவில்லை. அதுல அர்த்தம் என்ன? உன் இழப்பை வேற யார்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காத. உங்கள் இழப்பை வேற யார்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காதீங்க. உங்கள் இழப்பு எதனால் வந்தது, இந்த இழப்பினால் உங்கள் துக்கம் என்ன என்பதை அறிந்த ஒரே ஒரு நபர் தான் உண்டு. அந்த உறவு தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. விசுவாசிக்கிறோம் ஆமென். அவருக்கு தான் என்னை புரிய முடியும், அவருக்கு தான் என் இழப்பை அறிய முடியும். அவரால் மாத்திரமே என் இழப்பை இரட்டிப்பாய் திருப்ப கொடுக்க முடியும்.
ஹalleluya. புருஷன் கிட்ட சொல்லல, வேலைக்காரங்க கிட்ட சொல்லல, யார்கிட்ட அழுறது போல கூட காட்டல. ஆமென். பலரும் நம்ம லைஃப்ல சிலது இழந்திருக்கிறத எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? நம்ம அழுறதுனாலயோ நம்ம சொல்றதுனாலயோ இல்லை, நம்ம முகத்தை பார்த்தே சொல்லிடுவாங்க ஏதோ இழந்துட்டான். ஹalleluya. இவன் முகத்தை கூட அப்படி மாத்தல. முகத்தை பார்த்திருந்தா கூட புருஷன் சந்தேகப்பட்டிருப்பா, இல்லையே நேத்துக்கு இருந்த ஃபேஸ்ல இல்லையே இன்னைக்கு வா. ஆமென். மகன் மரித்து கிடக்கிறான், ஆனா புருஷன் கிட்ட சிரிச்சுட்டே நான் பார்த்துட்டு வரேன். வேலைக்காரங்கள்ட்ட சொல்றேன், ஏப்பா அங்க போறது வரை யாரையும் பார்த்துறாத, யார்கிட்டையும் பேசுறாத, கொண்டு விட்டுரு. கேஆசி நல்லா தான் இருக்கிறேன், ஆனா அவரை பார்த்ததும் அத்தனை துக்கத்தையும் பாதத்தில் ஊற்றுகிறாள். அவள் துக்கம் பாதத்தில் விழ 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 கூடாரத்தில் மகிழ்ச்சியின் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. கூடாரத்தில் மகிழ்ச்சியின் சத்தம். உன் இழப்புகளை திரும்ப தர என் தேவன் வல்லவர், என் அலைச்சல்களை அறிந்திருக்கிறவர், என் கண்ணீரை காண்கிறவர். என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே. என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே. என் கண்ணீரை எல்லாம் துருத்தியில் வைத்தவரே. ஆமென். என் கண்ணீரை அறிந்தவர். அன்பு சகோதரன், அன்பு சகோதரி, ஒன்னு இழந்து போகிறது போல இருக்குதுன்னா ஆமென், யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க, என் குடும்பத்தில் இது இழந்துச்சு, அப்படி போயிடுச்சு, இப்படி போயிடுச்சு. நீங்க சொல்ல 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 பல காரியங்கள் தாமதமாகும். ஏன்னா இந்த பிள்ளையை கொடுத்தது கர்த்தர். உங்க லைஃப்ல நன்மையை கொடுத்தது கர்த்தர். அது உங்க கையை விட்டு போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை பத்தி பேச வேண்டிய ஒரே இடம் அப்பா சமூகத்தில் மட்டும். ஆமென். ஒரு நன்மைக்காக தேவன் தந்த ஒரு நன்மை உங்க கையை விட்டு போகும்போது அதை பத்தி பேச வேண்டிய ஒரே ஸ்தலம் தேவ சமூகம் மட்டுமே. வேற யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. கர்த்தர் தந்தார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கையை விட்டு சிலது போகுதா, அப்பா கிட்ட வந்து பேசுங்க, அப்பா சமூகத்தில் உட்கார்ந்து கேளுங்க. யாக்கோபு ஏன் தனித்திருந்து தேவனிடத்தில் போராடுகிறான் என்றால் யாக்கோபு சொல்லுகிற வார்த்தை, இந்த பரிவாரங்கள் நான் சம்பாதித்ததல்ல, நீர் கொடுத்தது ஆண்டவரே, நீர் கொடுத்தது, நீர் உம்முடைய தயவினால் எனக்கு தந்தது, அது என் கையை விட்டு போகுது. அதே நேரத்தில் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இழப்ப பார்த்துட்டு சும்மா இருந்திராத அன்பு சகோதரா, இழப்ப பார்த்துட்டு சும்மா இருந்திராதீங்க. நீ இழந்திருப்பது தேவனுடைய விருப்பம் கிடையாது. கர்த்தர் கொடுத்த குடும்பத்தை இழந்து நிற்பது தேவ சித்தம் கிடையாது. கர்த்தர் கொடுத்த பிள்ளை இழந்து நிற்பது தேவ சித்தம் கிடையாது. கர்த்தர் தந்த அத்தனை நன்மைகளை நீ இழந்து நிற்பது தேவ சித்தம் கிடையாது. கொடுக்கவைகள் காக்கப்படணும், கொடுக்கப்பட்டவைகள் பண்படுத்தப்படணும், கொடுக்கப்பட்டவைகள் வளர்ந்து கொண்டிருக்கணும். ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கும்போது அவனை அழைத்து அவனுக்கு சந்ததியை கொடுத்து அவனை வர்த்திக்க பண்ணினது. ஆமென். ஒரு கூட்டத்தை அழிப்பதற்கல்ல, நாளுக்கு நாள் அதை வளர பண்ணுவதற்காக. ஆமென். கொடுக்கப்பட்டவைகள் இழக்க போகுதுனாலே நான் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க? அப்பா சமூகத்தில் சுனேமியால் வழுகிற வழியில் எல்லாரிடத்திலும் நல்லா இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு இப்பொழுது எலியாவின் பாதத்தில் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க? காலை பிடிச்சு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே முறுமுறுக்கல, அழுகிறாள். கேயாசி வந்து தடுக்கும் போது எலிசா சொல்றார், தடுத்துறாதென்றார். உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது அவள் ஏன் துக்கமுகமா, அவள் துக்கமுகமா இருக்கிறாள், அவளுடைய ஆத்துமா துக்கமா இருக்கிறது. இதன் பிறகு நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? எலிசா அதன் பிறகு தன் கூடாரத்தில் இருக்கவில்லை. கேயாசிட்ட சொல்றா, கோலை கொண்டு ஃபர்ஸ்ட் பிள்ளை மேல வை. கோலை வச்சா போதும். இல்லை, நான் வருவேன், என்ன தேடி என் பாதத்தில் வந்தவளுக்கா நான் வருவேன், என்ன தேடி என் பாதத்தில் வந்தவளுக்கா நான் வருவேன். இந்த காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் அவரை தேடி பாதத்தில் அமர்ந்திருக்கிறவனை ரட்சிக்க அவர் வருவார். விசுவாசிக்கிறவங்க ஆமென். நீ வராம அவர் வரமாட்டார். உன் இழப்பை திருப்புறதுக்கு நீ வராம அவர் வரமாட்டார். உன் இழப்பை திருப்புவதற்கு நீ வராமல் அவர் வரமாட்டார். உன் இழப்பை திருப்புவதற்கு நீ வராமல் அவர் வரமாட்டார். glory. ஆமென். இழக்கிறது போல ஃபீல் ஆகுதா? இழந்து விட்டீங்களா? பரவாயில்ல, இந்த மாதம் தனித்திருங்கள் அதிகம், தனித்திருங்கள் அதிகம்.
உங்கள் இருதயத்தின் கண்ணீரை பாரத்தை அவர் வாதத்தில் ஊட்டுங்கள். இயேசுவின் நாமத்தில் இந்த ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள அத்தனை கர்த்தர் உன் கையில திருப்புவார். அத்தனை உன் கையில கர்த்தர் திருப்புவார். அத்தனை உன் கையில கர்த்தர் திருப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? என் கர்த்தர் திருப்புவார் என்று சொல்றீங்க? நல்ல கைகளை தட்டி. இதுவரை அவர் பாதத்தை பிடித்தால் தெரியுமா? எதுவரை அவர் தனித்திருந்தால் தெரியுமா? எதுவரை எலிசாவை விடாமல் பற்றி கொண்டால் தெரியுமா? அந்த வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. 30வது வசனம், பிள்ளையின் தாயோ நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். இதே ஜபதான் யாக்கோபும் கட்டி கரையில சொல்றார். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஆண்டவரே, நீங்க தந்தது என் கையில நிக்கணும்பா. ஆமென். பாதத்தை பிடிச்சிட்டா இழந்துடக்கூடாது. பைபிள் சொல்லுகிறது, அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். ரட்சிக்க அவர் வருவார். இழந்ததை திருப்ப அவர் வருவார். இந்த மாதம் பாதத்தை அதிகம் பிடி. இழந்தது திருப்ப அவர் வருவார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, கொஞ்சம் ஆவில களி கூர்ந்து தேவ சமூகத்திலே உரிபாலா ஷத்தல ரிபலா தரியாதர பலமோ. செய்தி முடியல. ஒரு விஷயம், உங்க 2 கரங்களை உயர்த்தி. இழந்துட்டீங்களா? சிலத இழந்து நிக்கிறீங்களா? சிலத இழக்கிறது போல இருக்குதா? சில காரியங்கள் குடும்பத்தில் சிலதை இழந்து நிற்கிறாயோ சகோதரா, சகோதரி. பிள்ளை கைவிட்டு போறானா? கதறு தேவ சமூகத்துல. உன் இருதயம் அவருக்கு தெரியும். உன் துக்கம் அவருக்கு தெரியும். எல்லாம் கைவிட்டு போகுது ஆண்டவரே. எல்லாம் தாறுமாறாகுது அப்பா. எல்லாம் என் கையை விட்டு போகிறது போல இருக்குது. கண்ணீரோடு ஒரு சில நிமிடங்கள் ஜெபத்தை நடத்த ஆவியானவர் ஏவிக் கொண்டிருக்கிறார். எலிசாவின் பாதத்தை பிடித்தது போல இதோ அவர் பாதத்தை பிடி. இன்று நீங்கிறது புறப்படும் போது தனியாய் அல்ல, அவர் பின்ன வரார். அவர் ரட்சிக்க வருகிறார். அவர் ரட்சிக்க வருகிற கதறு சபையே, ஒரு சில நிமிடங்கள் கண்ணீரோடு இந்த நேரத்தை மிஸ் பண்ணிராத. இனி ஒரு தருணத்தை கிடைக்காது. இனி இழந்துடக்கூடாது. இழந்து நிற்பது அவருடைய விருப்பம் அல்ல. இழந்துடக்கூடாது. கர்த்தர் கொடுத்த நன்மைகள், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி அவர் சமூகத்திலே போய் நிற்க வேண்டிய நாட்கள் உண்டு. அவர் தந்தவைகளில் ஒன்றே நான் இழந்து போகாதபடி. எழுந்துடக்கூடாது ஆண்டவரே, எழுந்துடக்கூடாதப்பா. ஒரு நிமிடம் அப்படியே ஜெபிக்க விரும்புறவர்கள், எந்த காரியம் இழந்திருக்கிறீங்களோ அந்த காரியத்தை இப்ப அப்பா சமூகத்தில் வைத்து ஆமென். உங்களுக்கு ஜெபிக்க என்ன சொல்லி ஜெபிக்க தோணுதோ ஜெபிங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த ஜெபத்தை நடத்த விரும்புகிறேன். அவன் நீ பயந்து இருக்கிறது அவருக்கு தெரியும். உன் இருதயம் துவண்டு இருக்கிறது அவருக்கு தெரியும். உன் இருதயம் கலங்கி இருக்கிறது அவருக்கு தெரியும். எனவே உன்னை பார்த்துதான் கர்த்தர் பேசுகிறார். நீ பயப்படாதிரு. அவர் ரட்சிக்க வருகிறார். உன்னோடு கூட அவர் ரட்சிக்க வருகிறார். ராபாலா ஷாந்தாலா ரிபாலா தேரே ரிகாபா காதா ராபா ஷாந்தா ராபோ லெப்ரோபா ஷிதேலரே. திரும்ப உயிர்ப்பிக்கிறார். இழந்த அனுபவங்கள் உயிரடைகிறது. இழந்த காரியங்கள் உயிரடைகிறது. ராகா ஷாதாலா ரியாதாலா ரியாதராபோ லிப்ராபாலா ஷாந்தாலா ரியாதரா பலபோ ஷாதாலா ரியாதரா லேப்ராபா ஷாதரா ராதரா. கையை பிடிச்சுக்கோங்க. உங்க பக்கத்தில் இருக்கிற கரத்தை பிடித்து நாம் ஒருவர் செபிக்கும்படி ஆவியானவர் ஏவுகிறார். ஆண்டவரே, நான் கை பிடிச்சிருக்கிற நபர் ஒன்றையும் இழந்துடக்கூடாது. நான் கை பிடிச்சிருக்கிறவங்க ஒன்றை இழந்துடக்கூடாது. ஜெபிங்க. இழந்துடக்கூடாதப்பா. தேவ கிருபை மூடட்டும். தேவ கிருபை தாங்கட்டும். இழந்தவைகள் திரும்பட்டும். இயேசுவின் நாமத்தினால். இதோ எலிசா வந்தது போல எலிசா அல்ல, இதோ உனக்கானவர் வருகிறார். உன்னை ரட்சிக்கிறவர் வருகிறார். உங்களை ரட்சிக்கிறவர் வருகிறார். விடாம பற்றிக்கொள். இந்த மாத ரட்சிப்பை பார்க்காம விட்டுறாதீங்க. ரட்சிப்பை பார்க்காம விட்டுறாத சகோதரா. சாந்தாரா பலரா லேப்ரா மஹந்துலோ ரோஷாத்தரி வலக்கதர் லேப்ராகா ஷத்தரா. ஏசாவின் கரம் ஓங்காது. ஏசாவின் கரம் வாழ்க்கையில் வாங்காது. இதோ கர்த்தருடைய கரம் பராக்கிரமா
பயங்கரமான பராக்கிரமசாலியா கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி அபிஷேகத்தோடு ரபலபலபலபோ சந்தரபலப ஆவி ஊற்றுகிறார். அபிஷேகம் ஊற்றுகிறார். எலும்புகள் உயிரடைகிறது, அசைகிறது. லகரபலபலபோ சந்தரபலபோ தரியாதரபா லேப்ரா கபா ஹந்தே ரே சதா ரேதா ராதா லாரா லேப்ரா பாபா. உன் பிள்ளை கைவிட்டு போகல, உன் தலைமுறை கைவிட்டு போகல. ஓ, இதோ கர்த்தருடைய கரத்திற்குள் இருக்கிறது. உன் கையை விட்டு போச்சு நினைச்ச இல்ல, அவர் கைக்குள்ள இருக்கிறது. அவர் கையை தடுத்து ஏசாவுக்கு கை வைக்க முடியாது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். யாக்கோபின் கையில் இருந்த நன்மைகள் இப்பொழுது யாக்கோபின் கையை விட்டு போகுது. இனி கொஞ்ச நேரத்தில் அத்தனை நன்மைகளும் ஏசாவின் கைக்குள் போவதற்கு முன்பாக யாக்கோபு இந்த கையை பிடிச்சு அவர் பாதத்தை பிடிச்சிட்டான். அவர் பாதத்தை அவன் பிடிக்கும் போது எது அவன் கைவிட்டு போச்சதோ அது ஏசா கை வைக்கிறதுக்கு முன்பாக அவர் கை வச்சிட்டார். அவர் கை வச்சிட்டார். அவர் கை வச்சிட்டார். உன் தொடைய தொட்டது உன்னை சுளுக்கிறதற்கல்ல, உன் நன்மையை காப்பதற்கு. ஹalleluya. இந்த வார்த்தை சில பெற்றோருக்கு தைரியத்தோடு தீர்க்க தரிசனமா சொல்றேன். உன் கையை விட்டு போனது போல நினைச்ச இல்ல, உன் கையை விட்டு போச்சு. அவர் கையை விட்டு போகல, அவர் கையை விட்டு போகல. ஏசா கைப்படாது, ஏசா கைப்படாது. விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, ஒரே பாலா ஷதல ரபோ லேப்ரா கபா ஹந்தல ரே ஷதரா. அவர் கைவிடாது, அவர் கைவிடாது, அவர் கைவிடாது. அவர் கைக்குள் இருப்பது உன் கையில் திரும்ப வரும். அவர் கைக்குள் இருப்பது உன் கையில் திரும்ப வரும். இந்த வார்த்தை இந்த காலை நேரத்தில் தீர்க்க தரிசனமா என் ஆவியிலே களி கூர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர் கைக்குள் இருக்கிறது திரும்ப உன் கைக்கு வரும். இது வருகிற மாதம். ஓ ரிபலா சந்தரா ரிகபா ஷதரல ரியாதரா. ஹalleluya. சுனேமியால் கையை விட்டு போறான் பிள்ளை. வேற யார் கைக்கும் படுவதற்கு முன்பாக மற்ற எல்லா கையும் அடக்கம் பண்ணப்படும். அந்த கை படுவதற்கு முன்பாக எலிசா கை வந்து மேல படுது. எலிசா கை வந்து பட்டதும் சூனேமியால் கை விட்டு போன பிள்ளை திரும்ப சூனேமியால் கைக்கு வருகிறார். ஹalleluya. இந்த வார்த்தை சில உள்ளத்திற்கு என் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். இவைகள் நான் எழுதவில்லை, இவைகள் நான் குறிக்கவில்லை. ஆனால் பலிபீடத்திலிருந்து ஆவியானவர் பேசுகிறார். உன் கையை விட்டு போச்சு நினைச்ச இல்ல, அவர் கைக்குள்ள இருக்குது, அவர் கைக்குள்ள இருக்குது. இதோ திருப்புகிறார். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இதோ இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் உனக்கு தரும். சங்கீதம் 89வது சங்கீதம். ஆமென். அதனுடைய 30, 31, 32 வசனங்களை வாசிங்க. 33 வரை. 89வது சங்கீதம் 30 முதல் 33 வரை. அவன் பிள்ளைகளின் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்க மாட்டேன். என் கிருபை அவனை விட்டு விலக்க மாட்டேன். தாவீதே, உன் நிமித்தம் நீ என் பாதத்தை பிடிச்சிருக்கிறதுனால, நீ என் கால்களை பற்றி கொண்டதுனால உன் பிள்ளை தப்பு பண்ண தண்டிப்பேன். ஆனா என் கையை விட்டு விட்டு கொடுத்துட மாட்டேன். ஏசா கைப்பட விட மாட்டேன். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் தைரியத்தோடு என் தலைமுறையில் கர்த்தருடைய கரத்திற்குள் இருக்கிறது என்று விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. நஷ்டப்படல, நீ இழந்து போகல. இழந்துட்டேன் ஆண்டவரே இல்லப்பா, ஏசா கை இன்னும் படல. நீ என் பாதத்தை பிடிச்சிட்டல, அது என் கைக்குள்ள இருக்கு, என் கரத்திற்குள் இருக்கிறது. திரும்ப உன் கரத்திற்குள்ள வரும். என் கைக்குள்ள இருக்கிறது திரும்ப உன் கைக்குள்ள வரப்போகிறது. நித்திய சுதந்திரமா. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் என்னோடு கூட தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். என்னை ரட்சிக்க அவர் வருகிறார். என்னை ரட்சிக்க என் ஆண்டவர் வருகிறார். என்னை ரட்சிக்க என் ஆண்டவர் வருகிறார். ஹalleluya, ஹalleluya. இந்த வார்த்தையோடு ஜெபித்து முடிக்கணும்னு விரும்புகிறேன். ஆனாலும் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி, இனி ஒருவன் ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறான். அவன் தான் கிதியோன். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தில் இவனுடைய பயம் எப்படிப்பட்ட பயம் என்றால் 11வது வசனத்தை வாசிங்கள். கிதியோன் என்ன செய்கிறான்? நியாயாதிபதிகள் 6:11. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து
அபியேசியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாரி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியுடைய கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தார். இப்பொழுது இவனுடைய பயம் யாரை குறித்து என்றால் மீதியானியரை குறித்து. யாக்கோபின் பயம் ஏசாவை குறித்து என்னது? கையில கொடுக்கப்பட்டது இழந்து போகுது பயம். ஆனால் இவனுடைய பயம் என்னவென்றால் மீதியானியர் குறித்து. இந்த மீதியானியர் எப்படிப்பட்டவர்கள் என்றால் பிரயாசத்தின் பலனை கெடுத்து போடுகிறவர்கள். கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க, ஆனா அந்த பலன் அவன் அனுபவிக்க முடியாது. இதனால மீதியானியரை கண்டு பயந்து போரடிக்கிறான். மீதியானியர் வர்றதுக்கு முன்னாடி எப்படியாவது இந்த கோதுமையை சேர்த்தணும். மீதியானியர் கை வைக்கிறதுக்கு முன்னாடி எப்படியாவது இதை சேஃபா பாதுகாக்கணும். சில காரியத்தை கண்டு பயந்தே மறைந்து வாழ்கிற அநேக உள்ளங்கள் உண்டு. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சொல்ற வார்த்தை, பைபிள் சொல்லுகிறது, அவன் போரடித்துக் கொண்டிருந்த அந்த இடத்தில் கர்த்தர் வந்தார். ஹல்லேலூயா. எந்த காரியத்தை குறித்து பயந்து என் கையின் பிரயாசம் நஷ்டப்பட்டு விடுமோ, என் கையின் பிரயாசத்தை நான் எல்லாவற்றையும் இழந்து போவேனோ, என் கையின் பிரயாசங்கள் என் கையினை நான் அனுபவிக்கிறதுக்கு பதிலாய், ஆமென், கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன? உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நானும் என் பிள்ளைகளும் அனுபவிக்க வேண்டிய பிரயாசங்கள், நான் பலனை என்ன காரியத்துக்கெல்லாம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆமென். கடனால கடன் வாங்குறவன் கொடுத்துறது. ஹல்லேலூயா. வட்டி கடன், அந்த கடன், இந்த கடன், அவன் கையில வரது எல்லாமே ஒரே மாதத்தில், ஒரே நாள்ல, ஒரு மாசம் சம்பாதிக்கிறது ஒரே நாள்ல எல்லாம். இப்படி எத்தனையோ உள்ளங்கள். அதனால மாசம் இறுதி வரும்போது ஒரு பக்கம் சேலரி கிடைக்கிறதுங்கிற சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதை அனுபவிக்க முடியலைங்கிற பயம். இந்த கிதியோனுடைய நிலை இப்படிதான். கஷ்டப்பட்டு போரடிப்பான், பயந்து போரடிப்பான். அவன் போரடிக்கிறதுனால பலன் கிடைக்கலன்னா ஓகே, பலன் கிடைக்கும். ஆனா அந்த பலனை எப்படி சேஃபா பார்க்கலாம், எப்படி பாதுகாக்கலாம்? ஆமென். மீதியானியர் அதை பார்த்துட்டானா முடிஞ்சு இந்த காரியம் என் கையில வருதுனால அடுத்த செகண்ட் அது இல்லாமல் போயிடும். இப்படிப்பட்ட பயம் இருக்கும்போது பைபிள் சொல்லுது, கர்த்தர் அங்கே வந்தார். ஆமென். கர்த்தர் வந்துட்டார்னா இந்த பயத்திலிருந்து ஒரு மாற்றத்தை கர்த்தர் உனக்கு தர வர. ஹல்லேலூயா. ஆமென். தேவன் அங்கே வந்தார். இப்பொழுது அவர் வந்த பிறகு கிதியோனுடைய வாழ்க்கையில் நடந்தது தெரியும். எல்லாத்தையும் எடுத்து சொல்லுகிறதற்கான நேரம் இல்லை. ஆமென். ஆண்டவர் வந்து அவனை சந்திக்கும் வரையில் தான் இந்த பயத்தோட போராடித்தான். அதன் பிறகு அவர் எந்த மீதியானியரையும் கண்டு பயப்படவில்லை, மாறாய் மீதியானியர் கிதியோனை கண்டு பயப்படுகிறார்கள். இந்த மாதத்தில் நீங்கள் எதை கண்டு பயந்தீர்களோ அது அப்படியே தலைகீழா மாறப்போகுது. உன்னை கண்டு அவைகள் பயப்பட போகிறது, உங்களை கண்டு அவைகள் பயப்பட போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது எப்படி சாத்தியமாகும்? அவர் வருவார், அவர் ரட்சிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் சந்திக்கு வரையிலும் கிதியோன் மீதியானியரை கண்டு பயந்தான். அவர் வந்த பிறகு மீதியானியர் கிதியோனை கண்டு பயப்படுகிறார்கள். ஆமா, இத்தனை மாதங்கள், இத்தனை வருஷங்கள் நீங்கள் கண்டு பயந்த அநேக காரியங்கள்ல இந்த 6வது மாதத்திலிருந்து கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ண போகிறார். எத்தனை பேர் நம்பி ஆமென் என்று சொல்றீங்க? விசேஷமாய் கையின் பிரயாசங்களை பலனை அனுபவிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற உள்ளங்களுக்கு இந்த வார்த்தையை தைரியத்தோட சொல்றேன். ஹல்லேலூயா. நீ அனுபவிக்க போகிறாய். நீயும் உன் பிள்ளைகளும் வாழ்ந்திருக்கத்தக்கதா கர்த்தர் நமக்கு இடத்தை உண்டு பண்ணினார் என்று சொல்லி ரெகோபோத்தை கர்த்தர் உன் கையில் தருவாராக. ரெகோபோத்தை கர்த்தர் உன் கையில் தருவாராக. ஹல்லேலூயா. ஆமென். இதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியமும் கர்த்தர் கேட்கிற ஒரு காரியமும் இருக்கிறது. அதை மட்டும் சொல்லி இனி ஒரு காரியம் உண்டு. ஆண்டவருக்கு சித்தமானால் 2வது 6வதுல அதை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது கர்த்தர் கேட்கிற காரியம் என்ன? நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் அதனுடைய 25, 26 வசனங்களை வாசிங்கள். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு இந்த கற்பாறை உச்சியிலே பாங்கான ஒரு இடத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி, நல்ல கவனிங்க, தகப்பன் கட்டின பாகால் பலிபீடத்தை இடித்து போட சொல்லிவிட்டு அவருக்கென்று ஒரு பலிபீடத்தை அந்த கூடாரத்திலே கட்ட வைக்கிறார். ஆமென். கையின் பிரயாசங்கள் உங்களுக்கு நிறைவாய் இருக்க வேண்டுமானால் 128வது சங்கீதம் முதல் வசனம் என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கட்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களில் இருந்தால் உங்களை பயப்படுத்துகிற எந்த காரியம் உங்களை தொட கர்த்தர் விட மாட்டார்.
ஆண்டவர் சொல்றார், பாகால் பலிபீடத்தை இடிச்சிரு, ஏன் பலிபீடத்தை கட்டுன்றார்? ஏன் பலிபீடத்தை கட்டு? நான் நினைப்பதை செய்வதை விட கர்த்தர் எதிர்பார்ப்பதை செய்வதே மேன்மையானது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதத்தில் நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணே ஒண்ணுதான். தேவன் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை செய்யுங்க. தேவன் எதிர்பார்க்கிற காரியம் பிரதானமாய் உங்கள் வீட்டில் இருக்கிற பாகாலின் பலிபீடங்கள் தகர்க்கப்படட்டும். அதை நான் இப்படி சொல்லுகிறேன், உலகத்துக்கு அடுத்த காரியங்கள் குறையட்டும், உன்னதத்துக்கு அடுத்த காரியங்கள் அதிகமாகட்டும். பாகாலின் பலிபீடம் இடிக்கப்படுது, ஆண்டவருடைய பலிபீடம் கட்டப்படுகிறது. உங்கள் கூடாரத்திலே மற்ற சத்தங்கள் ஓயட்டும், அவரை ஆராதிக்கிற சத்தம் உயரட்டும். உங்கள் கூடாரத்திலே மற்றவர்களை பேசுகிற வார்த்தைகள் ஓயட்டும், அவரை குறித்து பேசுகிற வார்த்தைகள் உயரட்டும். உங்கள் கூடாரத்திலே மற்றவர்களை நினைக்கிற நினைவுகள் ஓயட்டும், அவரை குறித்த நினைவு உயரட்டும். உங்கள் கூடாரத்திலே எல்லா சத்தங்களும் ஓய்ந்து அவருடைய சத்தம் உயர்ந்திருப்பதாக. கிதியோன்ட்ட சொல்றார், உன் கூடாரத்தில் உயர்ந்திருக்கிற அத்தனையும் நீ தாழ்த்துரு, நீ என்ன உயர்த்துன்றார்? மோசேயின் கரம் உயர்த்தப்பட்டிருந்த போது அமலேக்கின் கரம் தாழ்ந்தது. இன்னைக்கு அநேக கூடாரத்தில் ஏன் சத்துருவின் கை ஓங்கிச்சுன்னா, ஒரே வார்த்தை, கர்த்தருடைய கரம் தாழ்ந்துச்சு. இன்னைக்கு திருப்புங்க, திரும்ப ஜெப சத்தம் கேட்கணும், திரும்ப துதிக்கிற சத்தம் கேட்கட்டும். பிரதர், அன்னைக்கு குடும்பமா ஜெபிச்ச, குடும்பமா துதிச்ச, இன்னைக்கு நான் மட்டும்தான் அதுல நிக்கிறேன். பரவாயில்ல, நீங்க மட்டும் இல்லைங்க. கிதியோனே, நீ ஒரு ஆள் நின்னா போதும், உன்னை கொண்டு மொத்த குடும்பத்தை கத்த கொண்டு வருவா. திரும்ப உன்னை கொண்டு மொத்த நபர்களை கத்த கொண்டு வருவா. திரும்ப 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 உன் கையின் பிரயாசங்களை நீ சாப்பிடணும், உனக்கான நன்மைகளை நீ சுதந்தரிக்கணும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி ஹல்லேலூயா. தேவனுக்கு அடுத்த காரியங்கள் இந்த மாதத்தில் உங்கள் குடும்பத்திலே உயர்ந்திருப்பதாக. தேவனுக்கு அடுத்த காரியங்கள் திரும்ப உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் உயரட்டும். உங்கள் தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையை இன்னும் புதுப்பியுங்கள். உங்கள் துதியின் சத்தத்தை இன்னும் அதிகப்படுத்துங்கள். தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் கூடாரத்தில் அதிகம் பேசப்படட்டும். ஆமென். குடும்பமாக இருந்து தேவனுடைய காரியத்தை பேசுங்கள். பிள்ளைகளோடு இருந்து தேவனுடைய காரியத்தை பேசுங்கள். நீ அவருடைய காரியத்தை பேசினா உன் காரியத்தை அவர் பேசிட்டு இருப்பா. நீ அவர் காரியத்தை பேசினா உன் காரியத்தை அவர் பேசிட்டு இருப்பா. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நம்புறீங்க? glory hallelujah ஆமென். கிதியோன் அவருடைய பலிபீடத்தை கட்டுவதில் முயற்சிக்கும் போது மீதியானியர் கிதியோனை பத்தி பேசுகிறார்கள். என்ன பேசுறாங்கன்னா, அவன் கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. அதன் பிறகு பயந்தல்ல போரடித்தது, தைரியத்தோட நிற்கிறான். இனியும் நீங்க பயந்து இருக்க கூடாது. அவர் வருவார், அவர் ரட்சிப்பார். அதற்கு இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டியது, இழந்து போகாதிருக்க பாதத்தை படி, உன் கையின் பிரயாசத்தை சாப்பிட அவரை நீ மகிமைப்படுத்திக் கொண்டே. இன்னொரு காரியம் கிதியோன் செய்கிறான். என்ன செய்கிறான் என்றால், 18வது வசனத்தை வாசிங்கள். நியாயாதிபதிகள் 6:18. நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடமிட்டு போகாதிருப்பீராக என்றான். அதற்கு அவர், நீ திரும்பி வருமட்டும் நான் இருப்பேன். இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. ஆண்டவர் காணிக்கையை கேட்கவில்லை. ஆண்டவர் சந்தித்து, நீ போ, உனக்கு இருக்கிற பலத்தோட போ, உன் ஒருவனை கொண்டு நான் மீதியானியரை ரட்சிப்பேன் என்று சொல்லும் போது கிதியோன் எடுத்து சொல்லுகிறார், ஆண்டவர் நான் உமக்கு காணிக்கை செலுத்துகிறேன். ஆமென். இதை ஆண்டவர் கேட்டல்ல, கிதியோனாய் மனம் வந்து செய்கிறான், மனப்பூர்வமாய் செய்கிறான். அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? 19வது வசனம் சொல்லப்படுகிறது, உடனே கிதியோன் உள்ள போய் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியும் ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களை ஆயத்தப்படுத்தி. இந்த அப்பத்தை எதிலிருந்து ஆயத்தப்படுத்தி இருந்திருப்பார்? எந்த கோதுமையிலிருந்து ஆயத்தப்படுத்தி இருந்திருப்பார்? எதை பயந்து பயந்து போரடிச்சாலும் எனக்கு கிடைக்கிறதே கொஞ்சம், அதுல நான் அவருக்கு காணிக்க கொடுக்கணுமா? தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுங்கள். இந்த வார்த்தையை ஆவியானவர் இந்த காலையில் தியானிக்க வைக்கும் போது இதோடைய பிளெஸிங் இருக்குல்ல, இது தலைமுறை ரொம்ப நிக்க வைக்கும். எங்க அப்பா சொல்ற ஒரு சாட்சி எனக்கு அது மறக்கவே மறக்காது. ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் அந்த தாயார் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள். பிள்ளைங்க ஒரு 4-5 பிள்ளைங்க உண்டு. ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். அவங்களுக்கு ஒரு நாள் ஆகாரம் சாப்பிடுவதே ரொம்ப கடினம். அவருடைய புருஷன் குடிகாரர், அவருக்கு ஆண்டவர்னாலே பிடிக்காது. ஆனால் இந்த சகோதரி தினந்தோறும் ஆலயத்துக்கு போகிறது, துதிக்கிறது, செபிக்கிறது, இந்த காரியத்தில் ரொம்ப உறுதி. அவங்க ஒரு பொருத்தனை, ஒரு தீர்மானம் எடுத்திருந்தார்கள். என்ன தீர்மானம் என்றால், ஆண்டவரே ஒவ்வொரு மாதத்திலும் எனக்கு காணிக்கை போடுறதுக்கான பைசெல்லாம் கிடையாது ஆண்டவரே, ஆனால் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் சாப்பிட்ற அரிசியில் ஒரு பகுதியை
நான் உங்களுக்குன்னு சேமித்து வச்சு மாத இறுதியில் நான் அந்த சர்ச்சில் கொடுப்பேன். இது அவருடைய பொருத்தனை. ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நடத்துகிறார். இப்பொழுது ஒரு நாள் வந்தது. அந்த நாள் என்னென்னா, அவங்க வீட்டில் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டான். ரொம்ப கஷ்டம். 5 பிள்ளைங்க இருக்கிறாங்க. புருஷன்கிட்ட போய் கேட்க முடியாது, கேட்டால் திட்டுவார். ரெண்டாவது என்ன சொல்வார்னா, நீ தான் ஒன்று சேர்த்து வச்சிருக்கிறல்ல, ஏன்னா டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சு அரிசி ஒரு இருக்கு சர்ச்சைக்கு கொடுக்குறதுக்கு, அதான் நீ சேர்த்து வச்சிருக்கிறல்ல, அதை எடுத்து கொடுன்னு சொல்லி திட்டுவார். அதே போல் போய் சொன்னாங்க, அவர் திட்டுறார், அதை எடுத்து கொடு. இல்லை இல்லை, அதை நான் சர்ச்சைக்கு கொடுக்கணும், அது என் பொறுத்தனை, நான் அதை ஆண்டவருக்கு தான் கொடுப்பேன். இவர் திட்டுறார். பிள்ளை சாக போகிறாங்க, பட்டினில் இருக்க போகிறாங்க, உனக்கு பிள்ளையோட சர்ச்சை தான் முக்கியமானு திட்டுறார். கோவத்தில் அவர், நான் வெளியில் போயிட்டு வர்றதுக்குள்ளே நீ பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கலனா இன்னைக்கு நடக்கிறது வேறன்னு சொல்லிட்டு அவர் வெளியில் போயிட்டார். இப்போ இந்த தாயாருக்கு என்ன செய்யணும்னு தெரியல. இதில் இந்த அரிசி எடுத்து கொடுத்தா பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆண்டவர் தண்டிப்பாரான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்க மாட்டார். ஆனாலும் அவங்க எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்கு, இல்லை ஆண்டவர் கொடுத்த ஆண்டவருக்கு, நான் பட்டினி இருந்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்க இதனால பட்டினியில் செத்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்கு இது ஆண்டவருக்குன்னு சொல்லி. இப்போ பிள்ளைங்களாம் வந்து கேட்குறாங்க, அம்மா பசிக்குதுமா பசிக்குதுமா. இந்த வார்த்தை இன்னும் தாயாருடைய இருதயத்தை உடைக்குது. அந்த அம்மா சொன்னாங்க, நீங்கள் வெளியில் போய் விளையாடிட்டு வாங்க, நீங்கள் விளையாடிட்டு வரும்போது உங்களுக்கு சாப்பாடு ரெடியாக இருக்கும் சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. இப்போ என்ன செய்யணும்னு தெரியல. கொஞ்ச நேரத்தில் பிள்ளைங்க வந்து திரும்ப சாப்பாடு கேட்க போகிறாங்க. புருஷன் வந்து அடிக்க போகிறாரு. ஆண்டவரே சொல்லி பாதத்தில் இருந்து அவரை உயர்த்தி கொண்டிருந்த போது திடீர்னு ஒரு வேன் வந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடி நிற்குது. அந்த வீடு வேனுக்குள்ள இருந்து ஒருத்தர் ஓடி வந்தார். அம்மா உங்கள் வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறாங்களா? ஆமாம் பிள்ளைங்க இருக்கிறாங்க. எத்தனை பிள்ளைங்க இருக்கு? 5 பிள்ளைங்க. எங்களுக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமாம்மா? என்ன சொல்லுங்கள். இல்லை நாங்கள் ஒரு காரியத்துக்காக ஒரு டீமாக இந்த இடத்துக்கு வந்திருந்தோம், நாங்கள் சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருந்தோம், ஆனால் நாங்கள் நிறைய செஞ்சு கொண்டு வந்துட்டு எங்கள் எல்லாருக்கும் சாப்பிட்டு போக இன்னும் நிறைய மீதி இருக்குது, அது உங்கள் வீட்டில் தரட்டுமான்னு கேட்டாங்க. இந்த சகோதரி அதாங்கன்னு சொல்லி 5 கூட்டு 3 குழம்பு கடைசியில் பாயசம் அவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க. திருப்தியா திருப்தியா திருப்தியா. கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நீ ஒழுங்கா இருந்தா உன்னை எந்த காரியத்தில் கையேந்த கர்த்தர் விட மாட்டார். எத்தனை பேர் இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, என்னை அவரிடம் வெட்கப்பட்டு போக மாட்டேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், ஒப்படைத்தே. வீட்டில் பிள்ளைங்க வந்து பார்க்குறாங்க, இலை போட்டு சாப்பாடு ரெடியாக இருக்குது. இப்போ குடிகார புருஷன் வர்றான் வீட்டில், ஏய் சாப்பாடு ரெடியா, வாங்க வாங்க, இலை சாப்பாடு, இலை சாப்பாடா, 5 கூட்டா, இன்னும் பருப்பு சாம்பார் ரசம், இதெல்லாம் எங்க இருந்து? அங்க இருந்து. அங்கிருந்து நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் அது ஜோதிகளின் பிதாவின் இடத்தில் வர வேண்டிய நேரத்தில் இறங்கி வரும். விசுவாசிக்கிற உள்ளமே பயப்படாதே, அவர் வருவார். இந்த மாதத்தில் பிள்ளை எப்படி ஃபீஸ் கட்ட போறேன்னு பயப்படுறீங்களா? ஆமென். அதனால காணிக்கை பிடிச்சு வச்சிருக்கீங்களா? கொடுங்க, ஆண்டவருக்கு உங்களை கைவிட மாட்டாங்க. ஹல்லேலூயா. இது காணிக்கை மட்டுமல்ல, காணிக்கைக்காக பேசவில்லை, கர்த்தருக்கு அடுத்த எல்லா காரியத்தையும் சொல்றேன். ஒரு வேலை தாராரா, சண்டே லீவ் போட்டு நீங்க இருங்க. ஆமென். இல்ல சண்டே போனாதான் பரவாயில்ல, நான் சண்டே வேலைக்கு போய் எனக்கு வேலை போனாலும் பரவாயில்ல, அதை விட மேன்மையானது ஒன்று கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறான். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது கர்த்தருக்கு கொடு, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நாளை கர்த்தருக்கு கொடு, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கர்த்தருக்கு கொடு. ஜீசஸ், நான் காணிக்கை கொண்டு வரேன்னு சொன்னதும் அவர் சொல்றார், நீ திரும்பி வர மட்டும் நான் இருப்பேன்றார். அப்ப ஆண்டவர் அதை விரும்புகிறார். தேவனுக்கு கொடுக்க வேண்டியது நான் ஒருத்தங்க சொல்லி செய்யக்கூடாது, நான் மனப்பூர்வமாய் செய்யணும். தேவனுக்கு ஊழியம் செய்வது நான் ஒருத்தங்க சொல்லி செய்யக்கூடாது, நான் செய்யணும். ஆலயத்துக்கு அடுத்த காரியத்தை ஒருத்தங்க சொல்லி நான் செய்யக்கூடாது, நான் செய்வேன். நான் செய்ய செய்ய தலைமுறைக்கு பலன் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. Glory.
ஆமென். ஹalleluya. காணிக்கைன்னு எடுத்தோன்னு ஏதோ பணத்தை கொண்டு இதுக்காக மட்டுமல்ல, எல்லா காரியத்தையும் இதுக்குட்படுத்துகிறேன். தேவனுக்கு அடுத்த காரியத்தில் ஒரு காரியத்தை நான் ஒருத்தங்க சொல்லி செய்கிறேன் என்றால் அது நான் என் தேவனை கனவீனப்படுத்துகிறது. தேவனுக்கு அடுத்த காரியத்தில் ஒருத்தங்க சொல்லி, ஆண்டவரே நான் செய்கிறேன், ஆண்டவரே நான் செய்கிறேன், ஆண்டவரே நீ செய்கிறத நான் வெயிட் பண்ணுறேன்றார். ஆமென். ஹalleluya. செய்ய செய்ய அந்த சகோதரி கர்த்தருக்கென்று கொஞ்சம், ஆமென், இப்படி அநேக உள்ளங்கள் எனக்கு தெரியும். தங்களுக்கு ஒரு மாசத்துல கஷ்டப்பட்டு இருக்கும் போதும் மாதம் மாத கர்த்தருக்கென்று கொடுக்கிற அநேக உள்ளங்கள் எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட உள்ளத்துக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், தலைமுறை ஒரு இடத்துல கையேந்த கர்த்தர் விட மாட்டா, ஒரு இடத்துல கையேந்த கர்த்தர் விட மாட்டா. விசுவாசிக்கிற உள்ளமே ஆர்ப்பரிப்போட ரிபானா சந்தல ரியாதல ராதரா கர்த்தர் கையேந்த விட மாட்டா. அதற்கு நாங்கள் சாட்சி, எங்கள் குடும்பம் சாட்சி. ஆமென். ஒரு நாள் ஆகாரம் இல்லாமல் தண்ணீரை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணினேன் தகப்பன். இன்னைக்கு ஒரு நாள் கூட ஆகார குறைவில்லாமல் ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் பண்ண வச்சிட்டு இருக்கிறான். ஹalleluya. பல நாட்கள் நடந்து போய் சைக்கிள்ல போய் ஊழியம் செய்த என் தகப்பன் இன்னைக்கு எங்களை நடக்கவே விட மாட்டார் ஆண்டவர். ஹalleluya. ஆமென். உன் தலைமுறையை கர்த்தர் செழித்தோங்கி இருக்க பண்ணுவாராக, உன் தலைமுறைகளை கர்த்தர் மேன்மை அடைந்திருக்க பண்ணுவாராக. விசுவாசிக்கிறவங்க ஆமென் என்று சொல்லி. ஆமென். கிதியோனா கேட்கிற, ஆண்டவரே காணிக்கை கொண்டு வரேன். கர்த்தர் கேட்கிற காரியம் உண்டு, கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் உண்டு. இந்த மாதத்துல 2 காரியம் உங்க லைஃப்ல நடக்கணும். ஒன்று கர்த்தர் கேட்கிற காரியம், ஆண்டவரே நான் என்ன செய்யணும் கேட்டுக்கிறேன். ஆமென். 2வது கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம். தேவனுக்கு அடுத்த காரியத்தில் அதிகம் இன்வால்வ் ஆகுங்க. ஊழியம் செய்ய முடிஞ்சா ஊழியம் செய்யுங்க, சுவிசேஷ ஊழியத்துக்கு போக முடிஞ்சா ஊழியத்துக்கு போங்க, அல்லது சில காரியங்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் ஏவுகிறார் அதை ஜெபியுங்கள். தேவனுக்கு அடுத்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கள், உங்கள் காரியத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எங்களை ரட்சிக்கிறவர் வருவார், அவர் வந்து எங்களை ரட்சிப்பார். இந்த மாதம் இந்த வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. இந்த மாதம் முடிவதற்குள்ளாக ஆண்டவரை இழந்தவைகள் திரும்பட்டும், கைவிட்டு போனவைகள் திரும்ப கைக்குள்ள வரட்டும். சிலது எங்க கையை விட்டு தான் போச்சுதே தவிர உங்க கையை விட்டு போகல ஆண்டவரே. ஏசாவின் கை வைக்க நீங்க விடலப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் திருப்புவீர், பிள்ளைகளை திரும்ப பண்ணவீராக. உமக்கு அடுத்த காரியத்திலே அதிகம் எங்கள் வாழ்க்கை இந்த மாதத்திலே செலவிட கிருபை செய்யும். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. இந்த மாதம் அநேக தேவைகள் உண்டு. பிள்ளைங்க ஃபீஸ் கட்டுற காரியங்கள் இருக்கிறதப்பா, பல காரியங்கள் சந்திக்கப்பட வேண்டியது இருக்கிறது. என்ன செய்ய போகிறேன், எப்படி இதை நடப்பிக்க போகிறேன் என்கிற பயத்தோடு பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொரு உள்ளத்திற்காக ஆண்டவர் நீர் வந்து ரட்சிப்பீராக. நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன் வலது கரத்தை பிடித்து தாங்குகிறேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னவர். உடைய பிள்ளைகளுக்காய் இந்த மாதம் நீர் காண்பிக்கிற ரட்சிப்பை கண்டு கழிவுற கிருபை செய்யுங்க. பேசப்பட்ட வார்த்தைகளை விட்டு விடாதபடி ஆண்டவர் உம்முடைய பாதத்தை மாத்திரம் பற்றி கொண்டு உம்மை துதித்து கொண்டு உம்மையை முன்னிறுத்தி முன் செல்ல கிருபை செய்யும். ஒவ்வொருவரை சமாதானத்தோடு அனுப்புங்க. கையின் கிரைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பிரயாணங்களை காத்துக்கொள்ளுங்க. விசேஷமாய் படிக்கிற பிள்ளைகள் ஒரு விஷயம் கூட உடைய கரத்தில் தருகிறேன். புதிய கல்வியாண்டு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்வீராக. நல்ல செய்திகளை கேட்கப்படும். இரட்சகர் வந்து ரட்சித்ததை ஒவ்வொருவரும் சாட்சியாய் சொல்ல கிருபை செய்யும். நீரை ஆளுகை செய்யும். இந்த கூடுகையின் மூலமாக வந்து எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். சேர்ந்து சொல்லுவேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹalleluya. பயமில்லாமல் போங்கள், கர்த்தர் வருவார், ரட்சிப்பார். God bless you.